அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாக இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் விசுவாசமா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்கள். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துன்பம், தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. இந்த வாரம் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிதா தொழில் தொடங்கலாம், வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. பணம் சம்பாதிப்பதற்கான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லதுங்க.
உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள் இருக்கு என்பதை மட்டும்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டதால முழுமையான பலன்கள் நம்மளுக்கு தெரியும். ரிஷபம் ராசிக்காரங்க அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள விழித்தா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. நீங்க கவனிக்காத சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி தெரிய போகுதுங்க. ராசி மண்டலத்துல 2வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு முருகனுடைய அருள் தடைகளையும் தாமதத்தையும் நீக்கக்கூடிய நேரமா இருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டுக்கு அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நெல்லிக்காய் கொடுத்து வழிபடுவது நல்லது. நெல்லிக்காயை பூசாரி கையில் கொடுத்து முருகனின் பாதத்தில் வச்சு பூஜை செய்து தர சொல்லுங்க. பூஜை செய்த நெல்லிக்காயில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றொன்றை பக்தருக்கு பிரசாதமாக கொடுங்க. நீங்கள் எடுத்த நெல்லிக்காயை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க பேசும் வார்த்தைகள்ல கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயத்துல தலையிடுவது தவறில்லை. ஆனா அளவுக்கு மீறி பேசுவது கெட்ட பேரையும் உண்டாக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலவ முயற்சிகள் எடுக்கணும். ஆரோக்கியத்திற்காக நல்ல ஓய்வு தேவை. வயிறு தொடர்பான அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் நலத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுது. தீபாவளிக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள் நினைவுபடுத்தி காலையில் எழுந்தவுடன் ஒரு வெள்ளை ஷீட்ல எழுதிய விஷயங்களை மனதார படிக்கொடுங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் காட்சிகளாக மனசுல ஓடவிடணும். நல்ல எண்ணங்கள் மற்றும் ஆழமான சிந்தனைகள் மூலம் பிரபஞ்சத்தின் உதவியால் நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். எந்த காலகட்டத்திலும் தனக்கு சாதகமா இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கறாங்க. 100% பெர்ஃபெக்டாக யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள், உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. மனிதனாக பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு இடத்தில் குறைபாடுகளுடன் இருக்கிறார்கள். கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒரு வாய்ப்பு தான். அதை சரியாக பயன்படுத்தோடுங்க. பேசும் வார்த்தைகள், பழகும் நபர்கள், எண்ணங்கள் எல்லாமே சரியா இருக்கணும். ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையை பிராண்டா உயர்ந்த தரத்தில் வைத்திருக்க நினைக்கிறாங்க. கோடீஸ்வரனாக ஆக நினைப்பது தவறில்லை. ஆனால் அந்த இலக்கை எப்படி அடைகிறீர்கள், எந்த பாதையை தேர்வு செய்கிறீங்க என்பதை பொறுத்தே நீங்கள் அதை அடைய முடியுமா முடியாதா என்பது தெரியும். நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தணுங்க. குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. இது வீட்டில் செல்வ வளத்தை உருவாக்கும். பணம் தண்ணி மாதிரி செலவாகும் என்பார்கள். இந்த பரிகாரத்தை செய்தால் பணம் கையில் தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் இருக்கும் 70% பிரச்சனைகள் சரி செஞ்சிடலாம். அவங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க என்ற கேள்விக்கு நல்லவர்களாக இருப்பவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தணுங்க. எந்த இடத்துல பேச வேண்டும், எந்த இடத்துல பேசக்கூடாது, திறமையை எங்கு காட்டணும் என்பதை சரியா செய்யணும். நல்லவர்களாக இருந்தாலும் எதிர்காலத்துக்கான தேடல் இருக்கணும். சரியான விஷயத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும்.
எச்சரிக்கையாக இருக்கணும், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். இந்த பதிவை பார்த்தவர்கள் நல்ல எதிர்காலத்துக்கான தேடல் கொண்டவங்க. ராசி பலனை தாண்டி மனதை மாற்றக்கூடிய விஷயங்கள் நல்ல பாதையில பயணிக்க வைக்கும். மனிதனாக பிறந்து கடவுள் கொடுத்த ஒரே வாய்ப்பு, அதை சிறந்திர விடாதீங்க. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க பிடிவாதமான இடன்னு பாத்தீங்கன்னா குடும்ப சூழலுங்க. பெற்றோருடைய அரவணைப்புல இருக்கிறது. அவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமா எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பம் வேலை செய்யும் இடங்கள்ல அனுசரிச்சு நடக்க நினைப்பாங்க. எதிர்ப்புகள் வந்தா அதை எளிதாக சமாளிக்க கூடியவங்களா இருப்பாங்க. நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க. பார்க்க அழகா இருப்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க. ரிஷபம் ராசி பெண் ராசிங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட செய்வாங்க. விசுவாசமா இருப்பாங்க. அடிக்கடி வேலையை மாத்தணும்னு நினைப்பாங்க. மாற்றத்தை முழுமையா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்ட ரிஷபம் ராசிக்காரங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தாதாங்க அதற்கான பதில் கிடைக்கும். நல்லவங்களுக்கு தாங்க கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க ரிஷபம் ராசிக்காரங்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க. மனுஷனா பிறந்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, நீங்க இது நாள் வரைக்கும் கெட்டதை அனுபவிச்சிட்டீங்க. இனி உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லது மட்டும் நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. இந்த வாரம் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிதா தொழில் தொடங்கலாம், வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. பணம் சம்பாதிப்பதற்கான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லதுங்க. உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள் இருக்கு என்பதை மட்டும்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டதால முழுமையான பலன்கள் நம்மளுக்கு தெரியும். ரிஷபம் ராசிக்காரங்க அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள விழித்தா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. நீங்க கவனிக்காத சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி தெரிய போகுதுங்க.
நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க சிவபெருமானின் ஆசீர்வாதத்தோட பிறந்தவங்க. நந்தி தேவரின் மூலமா சிவபெருமான வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிருங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்க நிலையானவங்க, பிடிவாத குணம் உடையவங்க, சிந்தனையில பக்குவம் உள்ளவங்க, பொறுமைசாலிகள், பொருளாதாரத்தில் அதிக ஆசை உள்ளவங்க. இவங்க தங்களை சுற்றி இருப்பவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சுக்கிரன் ஆட்சி செய்வதால் அழகு, கலை, இசை, சுகபோக வாழ்க்கை ஆகியவற்றில் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க பொருள் சேமிப்பதில் வல்லவங்க. குழந்தை பருவம் மெதுவாக இருக்கும். கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அறிவியல் மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். பெற்றோரின் ஆதரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் சிலருக்கு தந்தையின் ஆதரவு குறைவாதாங்க இருக்கும். ரிஷபம் ராசியினருக்கு நட்பு வட்டம் பெரிதா இருந்தாலும் நெருக்கமான நண்பர்கள் குறைவாதா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில சிக்கல்களை சந்தித்தால் அது நட்பு ரீதியா ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் பொருளாதாரத்துல அதிக ஆசை இவங்கள் இருக்கும். சிறிய அளவுல தொழில் தொடங்கினாலும் காலப்போக்கில் பெரிய நிலைவுக்கு இவங்க வந்துடுவாங்க. வங்கி, கலை, அழகு சாதனங்கள், இசை, விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, கைவினை மற்றும் நிதி தொடர்பான துறைகளில் இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வாழ்க்கையில குழந்தைகள் மீது அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும். பெற்றோர், வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. திருமண வாழ்க்கை பொதுவாக சுகமானதா இவங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை அழகானவர்களாகவும் நல்ல குணம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. ஆரம்ப காலத்துல கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உறவு பிரியாதுங்க. 40 வயசுக்கு மேல நிலையான நிலை வரும். சொத்து ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்துல அமைதி கிடைக்கும். 50 முதல் 60 வயதுக்கு மேல் பெரும் உயர்வு மற்றும் புகழோடு வாழ முடியும். வயதான காலத்துல ஆன்மீக ஆர்வம் அதிகமாகும். சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரித்தால் அஷ்டம சனி நடக்கிறது. இதனால் சிரமம், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கடன் சிக்கல், மன அழுத்தம் இருக்கும். குரு ரிஷபத்தில் இருப்பதால தொழில், கல்வி, திருமணம் மற்றும் பிள்ளைகள் தொடர்பான முன்னேற்றத்தை கொடுப்பார். சனி சோதனைகளை கொடுத்தாலும் குரு அதை அதிர்ஷ்டமாக மாற்றி பாதுகாப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக இந்த மாதம் நடக்க போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, ரிஷபம் ராசிக்காரங்க கடந்த கால நினைவுகளை தவிர்க்க வேண்டுங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட மன அழுத்தங்கள், கஷ்டங்களை மனதுல வைத்துக் கொள்ள கூடாதுங்க. கிரகநிலை மாற்றங்கள் நீங்க விரும்புவதைத்தான் தருங்க உங்க வாழ்க்கையில. கடந்த காலத்துல சந்தித்த நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், நம்பிக்கை துரோகங்களை மறக்காம யோசிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை மீண்டும் உருவாகுங்க. நெகட்டிவான அதிர்வலைகளை தரக்கூடிய விஷயத்த மறந்துடுங்க. சூரியன் 4ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில தருங்க. தாய் தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் காணாம போகுதுங்க. குடும்பம் ஒன்று சேரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. மற்ற மொழி பேசக்கூடிய நபர்களிடம் வேலை விஷயமாக கவனமா இருக்கணுங்க. வெளி மாநிலம், வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் கவனமா இருக்கணுங்க. பண விவகாரத்துல யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கி நிக்க வேண்டாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க மாடு மாதிரி உழைப்பாங்க. எதையும் தாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதே நேரத்துல எல்லா விஷயங்களையும் சகிச்சு கொள்ளக்கூடியவங்களாவும் இருக்காங்க. இவங்களோட மனசு இருக்குது அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ரிஷபம் ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் அவங்கள மனிதர்களாக மதிக்கணுங்க. அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க பண கஷ்டம், கடன் பிரச்சனை போன்ற பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க.
அவங்க சூதுவாது தெரியாதவங்க, எங்கு போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. மற்ற ராசிக்காரங்க கஷ்டத்திலிருந்து வெளிவர ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. ஆனா ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க. சொந்த பந்தங்க ஒதுக்குறாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க. ரிஷபம் ராசிக்காரங்க முதல்ல ஓம் நமச்சிவாயா என்று 10 நிமிடம் அமைதியா உட்கார்ந்து சொன்னீங்கன்னா போது உங்க மனசுல ஒரு அமைதி பிறக்குங்க. ஏன்னா உங்களுக்கு மனசு எதிர்மறை ஆற்றல நிரம்பி இருக்குதுங்க. சிவபெருமானிடம் மனதை ஒப்படைத்து தெளிவான சிந்தனையோட வழிகாட்டியோட நீங்க நடந்துக்கோணுங்க. உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? குறைக்கணும். கஷ்டம் இருந்தா இருந்துட்டு போகுது, இன்னைக்குதான் கஷ்டம் இருக்குது, நிச்சயமா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாம போயிடும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கணுங்க. குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் படிப்படியா குறைஞ்சிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.